மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. பெரியாழ்வார் திருமொழியினுடைய 3ஆம் பத்து 9ஆம் திருமொழியிலே பெரியாழ்வார் ராமபிரான் கண்ணபிரான் இருவரையும் சேர்த்து அனுபவிப்பதாக அமைந்திருக்கிறது. அதாவது ஒரு வகையைச் சேர்ந்த பெண்கள் அவர்கள் கண்ணபிரானுடைய பெருமையை சொல்ல, மற்றொரு கூட்டமான பெண்கள் ராமபிரானுடைய பெருமையை சொல்லுவதாக அமைந்திருப்பதாக இந்த பதிகத்தினுடைய அனுபவத்தை பார்த்தோம். அதில் முதல் பாசுரத்திலே கண்ணபிரானுடைய அனுபவம் சென்றது. என்ன இருந்தாலும் பெரியாழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே தானே மிகவும் ஈடுபட்டவர். ஆகையினாலே முதல் பாசுரத்தை கிருஷ்ணானுபவ பரமாகவே செய்துவிட்டார். அதாவது கிருஷ்ணாவதார காலத்திலே செய்த ஒரு மிகப்பெரிய செயல். என்ன செயல் என்றால், இந்திரனையும் தோற்கடித்து அந்த கற்பக மரத்தை கருடாழ்வானை கொண்டு அப்படி கொண்டு வந்து அந்த சத்யபாமை பிராட்டியினுடைய இல்லத்திலே சேர்த்து விட்டான் அல்லவா. வன் நாதப்புள்ளால் அந்த வலிய பறித்திட்ட என்னாதன் என்று அந்த கற்பக மரத்தை அந்த கருடாழ்வானை கொண்டு வலிய பறித்திட்ட என்று அவன் பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே அந்த மரத்தை பிடுங்கிக் கொண்டு சென்றான் என்று அந்த பெருமையை பாடினாளாம் ஒரு கோபிகை. உடனே மற்றொருத்தி பாடுகின்றாள், ராமபிரானுடைய அனுபவத்தை சொல்லுகிறாள். அவளதை சொல்லுகிறாள் என்னால், இந்திரனை காட்டிலும் மிகவும் வலிமை பெற்றவன், அவனையும் வென்றவன் ராமபிரான் என்று பரசுராமனை ராமபிரான் வென்ற கதை, அந்த கதையை சொல்லுகிறாள் மற்றொருத்தி. வலி கண்டு போவன் எதிர்வந்தான் தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி வளைத்து முதுவென் உயிருண்டான் தன் வல்லின் வன்மையை பாடிப்பரா தாசரதி தன்மையை பாடிப்பரா. ராமபிரான் திருக்கல்யாணம் முடித்துக் கொண்டு சீதா பிராட்டியை விவாகம் செய்து கொண்டு, அதாவது சிவதனுசை முறித்து சீதையை கல்யாணம் செய்து கொண்டு வருகின்ற வழியிலே பரசுராமன் எதிரிட்டான். பரசுராமன் என்பவன் யார் என்றால், 21 தலைமுறை சத்திரியர்களை எல்லாம் அழித்தவனவன். சத்திரியர்களை பூண்டோடு அழித்து விடுகிறேன் என்று அதையே தனக்கு விரதமாக கொண்டிருந்தான். ராமபிரான் எதிரிலே வந்ததை பார்த்தவுடனே பரசுராமன் என்ன செய்தான் என்றால், என் வில்வலி கண்டு போ என்று எதிர் வந்தான். என்றால், என்னுடைய வில்லின் வலிமையை கண்டு போ. ராமபிரான் சிவதனுசை முறித்து விட்டான். ஆனால் அந்த சிவதனுசுக்கும் பின்னாலே ஒரு பெரிய கதை இருக்கிறது. அதாவது தேவலோகத்து சிற்பியான விஸ்வகர்மா அவன் 2 வில்லுகளை செய்தானாம். அதிலே ஒரு வில் விஷ்ணுவனுடைய கையிலே போயிற்று, ஒரு வில் ருத்ரனுடைய கையிலே சிவனுடைய கையிலே போயிற்று. இந்த 2 வில்லிலே எந்த வில் நல்ல வில் பலமுள்ள வில் என்று அறிவதற்காக தேவர்கள் இருவரையும் போர் செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டார்களாம். அந்த சமயத்திலே விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் போர் எழ, அப்பொழுது விஷ்ணுவானவர் பெருமூச்சு விட்ட பொழுது அவருடைய மூச்சு காற்றுப்பட்டு சிவனுடைய வில் முறிந்து விட்டதா. அதற்கு பிறகு யுத்தம் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. அந்த முறிந்த சிவதனுசு தான் பல பல கைகள் மாறி ஜனகரிடத்திலே வந்து சேர்ந்தது. அதைத்தான் ராமபிரானும் எடுத்தான். அதை தொட்டவுடனே அது முறிந்து விழுந்து விட்டது. ஏனென்றால் ஏற்கனவே அது முறிந்திருந்த வில் அல்லவா, ஆகினாலே அது உடைந்து விட்டது. இங்கே அந்த விஷ்ணு தனுஷ் என்று மற்றொரு வில் இருந்ததே, அதாவது முறியாத வில், அது விஷ்ணுவனுடைய கையிலே இருந்த வில், அது பல பல கைகள் மாறி பரசுராமனிடத்திலே வந்திருக்கிறது. அதைத்தான் இங்கே பரசுராமன் சொல்லுகிறான், நீ ஒரு சொத்தை வில்லை முறித்து விட்டாய், உனக்கு ஆண் பிள்ளைத்தனம் இருந்தால் இந்த வில்லை வளைத்து காட்டு பார்க்கலாம் என்று என் வில் வலி கண்டு போ, என்னுடைய வில்லினுடைய வலிமையை நீ கண்டு போக முடியுமானால் போ பார்க்கலாம் என்று சொல்லி தன் கையிலே இருக்கிற வில்லை ராமனிடத்திலே கொடுத்தானாம் பரசுராமன். உடனே பரசுராமன் கொடுத்த வில்லை வாங்கினான். ராமபிரான் வளைத்தான், அதிலே அம்பையும் தொடுத்தான். தொடுத்துவிட்டு என்ன கேட்டான், நீ அந்தணனாகையாலே உன்னை கொல்ல மாட்டேன், நான் என்ன செய்யட்டும், உன்னுடைய காலினுடைய வலிமையை நான் எடுத்துக்கொண்டு விடட்டுமா, அல்லது உன்னுடைய தவத்தினுடைய வலிமையை நான் எடுத்துக்கொண்டு விடட்டுமா என்று கேட்டானாம்.
உடனே பரசுராமன், என்னுடைய காலினுடைய வலிமையை நீ எடுத்துக்கொண்டு விட்டால் என்னால் எங்குமே சஞ்சாரம் செய்ய முடியாமல் போய்விடும். ஆயினாலே தவத்தினுடைய வலிமையை எடுத்துக்கொள் என்று சொல்லி தவத்தின் வலிமையை கொடுத்து தோற்று ஓடிப்போய் விட்டான். என்ன அந்த சரித்திரம்? என் வில் வலி கண்டு போ என்று எதிர்வந்தான். எதிர்வந்தவன் யார்? பரசுராமன். என்ன செய்தான் ராமபிரான் என்றால், அவன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி என்று அவனுடைய வில்லோடு, அந்த கையிலே இருந்த வில்லோடு தவத்தையும் எதிர்வாங்கி கொண்டான். இவன் யார் என்றால், இந்த ராமபிரான் யார் என்றால், முன்வில் வலித்து முதுபெண் உயிருண்டான் என்று ஏற்கனவே இவன் வில்லை வலித்து பிரம்மச்சாரியாயிருக்கிற காலத்திலேயே தன்னுடைய கையிலே இருந்த வில்லை, கோதண்டம் என்கிற வில்லையை வளைத்து, முதுபெண் என்றால் பிறரை துன்புறுத்துவதிலே மிகவும் வல்லவளாய் தெரிந்தவளான தாடகை என்கிற ஒரு அரக்கி, அவளுடைய உயிருண்டவன் என்று அப்படிப்பட்ட ராமபிரான் என்றோ இப்பொழுது பரசுராமனுடைய தவத்தையும் பிடுங்கிக் கொண்டு அந்த வில்லையும் பறித்து கொண்டான் என்று முன்வில் வலித்து முதுபெண் உயிருண்டான் தன் வில்லின் வன்மையை பாடிப்பற என்று அவனுடைய வில்லினுடைய வலிமையை பாடிப்பற, தாசரதி தன்மையை என்றால் அவ்வளவு பெரிய செயல்களை செய்திருக்க செய்தேயும் கூட தன்னை தசரத புத்திரன் என்று தான் அபிமானித்திருந்தானே தவிர தன்னை மிகவும் உயர்ந்தவன் என்று அவன் இருமாந்திருக்கவில்லை என்பதையும் தெரிவிக்கிறார். தாசரதி தன்மையை பாடிப்பரா என்று. ஆனால் இங்கே ஒரு ஐயம் எழலாம். பரசுராமன் என்பதும் பகவானுடைய 10 அவதாரங்களுக்குள்ளே ஒன்றாக சொல்லப்படுகிறது. ராமபிரானும் பகவானுடைய தசாவதாரங்களுக்குள்ளே ஒன்றாக சொல்லப்படுகிறான். அப்படி இருக்கிற பொழுதோ ஒருவனை ஒருவன் வென்றான் என்பது எப்படி பொருந்தும் என்ற கேள்வி எழலாம். இதற்கு ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிற சமாதானம் என்னவென்றால், பரசுராமன் என்கிறவன் அவன் பகவானுடைய பூர்ணாவதாரம் அல்லன். அவன் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை, அதாவது கொழுப்படுத்தி திரிந்த சத்திரியர்களை வதம் செய்வதற்காக அந்த குறிப்பிட்ட காலத்திலே பரசுராமனிடத்திலே பகவான் விஷ்ணுவானவர் ஆவேசித்திருந்தார். ஆயினாலே பரசுராமனுடைய அவதாரம் என்பது அது வெறும் ஆவேசாவதாரம் தான். அந்த காரியம் முடிந்தவுடனே அந்த ஆவேசமும் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்று விடுகிறது. அதற்கு பிறகு அவன் சாதாரணமானவனாக ஆகிவிடுகிறான். ஆனால் ராமாவதாரம் என்பது பரிபூர்ணமான அவதாரம் ஆகையினாலே அவன் அந்த இடத்திலே அந்த விஷ்ணுவனுடைய அம்சம் பூர்த்தியாக இவனிடத்திலே தான் இருக்கிறது என்று இப்படி ஒரு சமாதானத்தை காட்டியிருக்கிறார்கள். ஆகினாலே பரசுராமனை வென்ற அந்த சரித்திரத்தை இந்த பாசுரத்திலே சொன்னார். உடனே அடுத்தபடியாக 3வது பாசுரத்திலே மறுபடியும் கண்ணனுடைய வைபவத்தை மற்றொரு கோபிகை சொல்லுகிறாள். இங்கே என்ன வைபவம் சொல்லப்படுகிறது என்னால், அந்த ருக்மிணியினுடைய திருக்கல்யாணம் நடந்த பிற்பாடு நடந்த ஒரு யுத்தம், அதை பற்றின விஷயம் சொல்லப்படுகின்றது. உருப்பிணினங்கையை தேரேற்றிக் கொண்டு விருப்புத்தங்கேக விரைந்ததிர் வந்து சிறப்புத்தான் வீரம் சிவையா தலையை கிளை கேட்டான் வன்மையை பாடிப்பரா தேவகி சிங்கத்தை பாடிப்பரா. ருக்மிணி பிராட்டி அவளை கண்ணபிரானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும் நியாயமாக. ஏனென்றால் அவள் பெரிய பிராட்டியார் திருமகளினுடைய அம்சம். அவள் கண்ணபிரானும் அவளை கேட்கிறான். ஆனால் ருக்மிணியோடு உடன் பிறந்தவனான ருக்மி என்பான் அவன் என்ன செய்கிறான், நான் இவளுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சிசுபாலனுக்கு கொடுப்பதாக நிச்சயம் செய்து விட்டான். உடனே கண்ணபிரான் ருக்மிணியை கைப்பற்றுவதற்காக அந்த கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற காலத்திலே கண்ணபிரான் செல்லுகிறான். அவர்களும் கூட அந்த குல வழக்கப்படி தங்கள் கோவிலுக்கு சென்று இஷ்ட தேவதையை வழிபட வேண்டும். ஆகவே கண்ணாலங்கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் என்று சிசுபாலன் ஒரு புறம் செல்ல ருக்மிணியும் பின்னாலே செல்லுகிறாள் அந்த இஷ்ட தேவதையை வணங்குவதற்கு. அப்படி சென்று கொண்டிருக்கிற காலத்திலே கண்ணபிரான் தேரிலே வந்து ருக்மிணி பிராட்டியை கைப்பிடித்து அவளை தன்னுடைய தேரிலே ஏற்றிக்கொண்டு கவர்ந்து கொண்டு செல்லுகிறான். உடனே அந்த இடத்திலே போர் ஏற்படுகிறது. போரிலே சிசுபாலன், ஜராசந்தன் போன்றவர்களை எல்லாம் முறியடித்து திருப்பி அனுப்பிவிடுகிறான். ஆனால் அந்த சமயத்திலே ருக்மியுடன், அதாவது ருக்மணியுடன் உடன் பிறந்தவனான ருக்மி என்பான் வந்து எதிரிடுகிறான். அதைத்தான் இங்கே தெரிவிக்கிறார். உருப்பிணி நங்கையை தேரேற்றிக் கொண்டு என்று. உருப்பிணி நங்கை என்னால் ருக்மிணி பிராட்டி அவளை தேரிலே ஏற்றிக்கொண்டு
இவன் செல்லுகிறான். உருப்பிணி நங்கையை தேரேத்திக் கொண்டு விருப்புத்து அங்கு ஏகான் என்று அவன் அப்படி சென்று கொண்டிருக்கிற காலத்திலே அங்கே விருப்பத்தோடு வந்தான். அவளை எப்படியாவது மீட்டுக் கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ருக்மிணியினுடைய சகோதரனான ருக்மி என்பான் வருகிறான். அங்கே விரைந்ததிர் வந்தான். வந்தவன் யார்? செருக்குற்றான் என்று இவனை நான் வென்று விடுகிறேன் பார் என்ற பெரிய செருக்கோடு வந்தானாம். ருக்மி என்பவன் அந்த ருக்மிணி பிராட்டியினுடைய தமையன். கண்ணபிரான் என்ன செய்தான்? அவனை தோற்கடித்தான், அவனை கைப்பற்றினான். செருக்குற்றான் வீரம் சிதையா என்று அவனை குற்றுயிரும் குறையுருமாக ஆக்கிவிட்டான் என்றே சொல்லலாம். ஆனாலும் அவனை கொல்லவில்லை, கொல்லுவதற்கு மனம் வரவில்லை. ஏனென்றால் என்னதான் இருந்தாலும் ருக்மிணியுடன் உடன் பிறந்தவன் அல்லவா, அவனை கொன்றால் ருக்மிணி பிராட்டி சகிக்க மாட்டாளே. ஆகினாலே கண்ணபிரான் என்ன செய்தான்? அவனுடைய வீரம் சிதைய தலையை சிரைத்திட்டான் வன்மையை பாடிப்பற என்று அந்த ருக்மியை தேர்காலிலே கட்டி வைத்தான். அவனுடைய தலையை அம்பாலே சிரைத்து விட்டான் என்கிறார். அதாவது அகங்காரத்திற்கு அடையாளம் தலையிலே இருக்கிற முடியாம். ஆகினாலே என்ன செய்தான் கண்ணன்? என்னால் அவனுடைய தலையை மொட்டையடித்து விட்டான் என்று. மொட்டையடிக்கிறது என்றது அவனுடைய கர்வத்தை குறைப்பதற்கு அடையாளம். பழங்காலத்திலே தண்டனை கொடுக்கிற அரசர்கள் கூட ஒருத்தனுக்கு அகங்காரம் தொலைய வேண்டும் என்பதற்காக அவனுடைய தலையை மொட்டையடிப்பது என்று உண்டு. அதுபோல இந்த இடத்திலே கண்ணபிரான் என்ன செய்தான் என்றால் அந்த ருக்மி என்பானுடைய கர்வம் தொலையும், செருக்குத்தான் என்னாரோ இல்லையோ, அந்த செருக்கு தொலையும்படியாக என்ன செய்தான்? அவனுடைய தலையை சிரைத்திட்டான் என்று அவனுடைய தலையினை தன்னுடைய அம்பாலே சிரைத்து அவனுக்கு ஐங்கொடுமி வைத்து அனுப்பி வைத்தான் என்று புராணங்கள் எல்லாம் தெரிவிக்கின்றன. அந்த சரித்திரத்தை சொல்லி அப்படிப்பட்டவனுடைய வீரத்தை பாடிப்பற என்கிறாள் ஒரு கோபிகை இந்த பாசுரத்திலே. மேலே இந்த அனுபவம் இன்னும் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.